ஏன் எப்போ பாரு இந்த அஞ்சம்மா அவளை ஒரு வழிக்கும் புண்ணியம் இல்லை. ஏதோ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க ஒரு 30-50 பவுனை போட்டு. அப்போ நகை விலைலாம் கம்மியாக தானே இருந்துச்சு. என்ன கஷ்டப்பட்டாங்க போனாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன நான் கேள்வி அடித்தேன். என்ன கேள்வி என்னை போட்டு 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 சாத்தினியை தெருவை விட்டு விட்டு வீட்டை சுற்றி சுற்றி ஓட விட்டு அடிச்சியே மனுஷா. இப்போ ஞாபகம் இருக்கா? எப்படியெல்லாம் படித்து சொகுசாக இருந்த எண்ணெயை சாணியை உருட்டி உருட்டி செவத்தில் அடிக்க வச்சியே. இப்போ ஞாபகம் வருதா என் குடும்பம் எப்படியாப்பட்ட கெப்பாசிட்டியில் இருக்குதுன்னு? எப்போ பாரு பிச்சைக்கார குடும்பம் அழுப்பத்தனமாக இருக்கிறாங்க. ஒரு வாய்க்கு தண்ணிக்கு இது இல்லை, சோறுக்கு இது இல்லை, அதுக்கு இது இல்லை. என்ன நான் பேச்சு பேசுனேன். இனிமேல் நீ வாய் பேசுவேன். சரி அது இருக்கட்டும். இப்போ நான் என் அண்ணன் வீட்டிலேருந்து அவன் என் அண்ணன் அவ நகை வாங்கி கொடுத்துக்கிறான் 30 பவுனு. கேட்டுக்க, 1 பவுன் இல்லை 2 பவுன் இல்லை 30 பவுன். சாதாரண எங்களுக்கு ஆளுக்கு 50. நம்ம குடும்பத்துக்கே 2 லட்சத்துக்கு அவள் டிக்கெட் போட்டு வீட்டுட்டு வந்துருக்கிறா. 10,000க்கு 30 சவரன் நகை வாங்கி கொடுத்துருக்கிறா. உன் குடும்பத்தில் ஒரு ரூபாய்க்கு வழி இருக்கா சொல்லு பார்ப்போம். இனிமேல் நான் சொல்கிறத நீ கேட்குற. எங்கேயாவது நீ குரலை வசதி பேசுனா